ஹலோ மக்களே, நான் உங்களை விஷால். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நேரம் 10 மணி. எங்கே போகிறோன்னா ஒரு சின்ன அலுவலாக ஒரு சின்ன இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன். 2-3 அலுவல் இருக்குது. என்னென்ன அலுவலண்டா அதை வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். அடுத்தது மனசுக்கு சரியாக சந்தோஷமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் வருது, நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. வீடியோஸை வந்து டைமை வந்து கூட்டி போட சொல்கிறீங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். நார்மலாகவே 8 நிமிஷம் 7 நிமிஷம் தான் வீடியோ போடுறேன்னா 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் எல்லா கமெண்ட்ஸும் வந்து ரீட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணலையேண்டா சாரி. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுறேன். சம்டைமில் சில கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தா வெரி சாரி. இன்றைக்கு ஒரு அலுவலாக வந்து எங்களோட மாமாண்ட வீட்டை போய் கொண்டு வந்துடும். சரி, அப்போ போகிற வழியில் ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிடுவோம். ஒரு சாக்லேட் ஒன்று வேணாங்க. டேரி மில்க் 360 கிராம். டேரி மில்க் வந்து சாப்பிட்டு நிறைய காலம், ஒரு கிட்டத்தட்ட சாப்பிட ஒரு 2 இயர்ஸ் வரும். ஓ என்ன உங்களுக்கு பண்ணி தர மாட்டீங்களே? காட்டுக்கிறத கடை காட்டுக்கிறதா மட்டும்தான். இந்தால வாங்க, முகத்தை காட்டுங்க. உங்களுக்கு காட்டுக்கிறதா மட்டும்தான். ஹலோ, அப்போ இன்னும் என்ன பண்ணி தர போறீங்க? தம்பியை கூட்டின்னு வரீங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணும்? எங்களுக்கு வந்து எல்லாம் வேணும். ஓகே, உங்களாவே வடிவம் தெரியும் எங்களுக்கு. எங்களுக்கு அழகினா போனாக்காரம் நீங்கள் எங்களுக்கு மூவமா சின்ன நுள்ளி காயங்கள் அடையாளங்கள். ஆனால் காட்டுக்குள்ள கடை இருக்காது. அது ஒன்று இருக்குடா. இந்த துண்டுக்குள்ளே இருக்கும். ஒன்று இருக்குடா. அந்த அகடை சுத்தி இருக்கல்லோ, இடத்துல இருக்கு. காட்டுக்கிறதா கண்டா இந்த டிப்பர் போகுதல்லோ, எந்த இடத்துல இருக்கு? அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. எந்த இடம்னு தெரியாது. ஆனா எந்த இடத்துல இருக்கு? முழங்காவிலுக்கும் பூனேரிக்கும் இடையில இருக்க காட்டுறது தானே. அந்த காட்டுக்கு ஒரு கடை ஒன்று பக்கத்துல ராமி கேமன் ஒரு ரோட் ஒன்று போகுது. தாவரத்துல அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? இல்ல, அது ஒரு காலத்துல போன மாதிரி தான் கிடக்குது. இந்த ரோட்டு போகுது என்ன? இதான் வந்து நாங்கள் நிறைய தூரம் வந்துட்டோம். ஸோ இதுல ஒரு ஜூஸை கீஸ் அடிப்போம். அண்ணா என்னென்ன ஜூஸ் இருக்கு அண்ணா? பப்பா பழம் இருக்கு, அவப்பழம் இருக்கு, சர்வத் இருக்கு, குடம்பழம் இருக்கு, கத்தாழை ஜூஸ் இருக்கு. எவ்வளோ இந்த இடம்? இது ஜெயவரம் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட். அது பூனேரி கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். இது மன்னாட்டு ஜெஃப்னானா? ப்ரோ உங்களுக்கு எனக்கு வந்து சர்பத் எப்படி என்ன போடுறீங்க? நல்ல சர்பத்து இல்லாடே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு கத்தாழை செருமைக்கும் துசிக்கும் பப்பாயா. எப்படி உனக்கு? எனக்கு சர்பத் தாங்க. எனக்கு என் ஃபேவரட் எங்கே போனாலும் சர்பத் தான். இப்போ சரியாக எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பூனேரிக்கும் முழங்காய்க்கும் இடையில இருக்கிற இடத்துல நிற்கிறோம். இப்போ இடையில வந்து நாங்கள் இந்த காடு துண்டுக்கு ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. ஜூஸ் ஒன்று அடிப்போம். அடிச்சுட்டு வலிக்கிட்டு போவோம். பப்பா பழ ஜூஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு யூடியூபர். பேர்னு வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணுங்க, வருவேன். எப்பியில் வந்து கருடன் சர்ச் பண்ணுங்க, வருவேன். எல்லா பேருக்கும் நான் தான் வருவேன். அவ்வளோ ஃபேஸ்புக் இருக்கு. ஆனால் அதுண்ட பாஸ்வேர்டு வேறு இமெயில் ஐடியெல்லாம் எனக்கு தெரியாது, மறந்துடும். அப்போ எப்படி போகுது வாழ்க்கை ப்ரோ? உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது ப்ரோ? நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கை அப்படி இப்படி தான் போனாலும் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது இந்த இடம். நம்மட வந்துட்டு சர்பத் என்னடா எங்கே போனாலும் சர்பத்தை தான் குடிக்கிறேன். சர்பத் வெறியன். சர்பத்தண்டா பிடிக்கும். ஏன்னா வெறியில் சின்னதுலேருந்து சர்பத்தண்டா பிடிக்கும். அது எங்கே போனாலும் எப்படியான இடங்களுக்கு எந்த கூழ்பாருக்கு போனாலும் சர்பத்தண்டா பிடிக்கும். அதே மாதிரி வெனிலா ஐட்டம் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ சர்பத் எங்கே போனாலும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு குடிப்போம். சர்பத் வந்துட்டு சர்பத் வந்து இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஸ்பான்சர் பை ஸ்பான்சர் இவர் தான் வேணும் தந்தவர். அண்ணன் வந்து சர்பத் சும்மா வேறு இல்லையா, உள்ளே வந்து பப்பா பழங்கள் வேறு என்னென்ன போட்டிருக்கிறீங்க? கசகசா இல்லை, கசகசா போடுறது. சீனி அண்ணன் என்ன பழம் என்ன போட்டிருக்கிறீங்க? அன்னாசி பப்பா பழம் தானே? அண்ணா வந்து சர்பத் மட்டும் தெரியல, உள்ள வந்து அன்னாசி பப்பா பழம் எல்லாம் பட்டி துண்டு துண்டா போட்டிருக்கார்.
நல்லா இருக்கு. ஆனால் வேறு இடங்களில் சர்பத் வந்து எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் கண்ணாடி வேணி தெரியுங்களா என்ன உண்டு? உங்களுக்கு தான் இருக்கு. பனியாக இருக்கு காய். இதுக்கு ஜெயபுரம் இருக்கு. என்ன ஜெயபுரம் ரோட்டு இப்படியே இருக்கும் காய்ஸ். இதான் அவகோடா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மணியா இருக்கு. அந்த பாலப்பழம் எதுவும் போட்டீங்களா? அவகோடா ஜூஸ் வந்து என் ஃபேவரட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இதை தான் குடிப்போம். நாங்களும் ஒரு அவகோடான்னு எடுத்து குடிப்போம். அவகோடால என்னன்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னா நிறைய புரோட்டீன் இருக்கு. ஜிம்முக்கு போறாங்க எல்லாம் கூட அவகோடா தான் வாங்குறது. அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு பாருங்க. இப்போ ஆக்சிடென்ட் வந்து கூட நடக்குது. உண்மையான பயணம் செய்யுங்க வந்து கடும் அவதானமாக செய்யுங்க. பாருங்க என்ன வேகத்தில் போகிறாங்கன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் டிராஃபிக் நிற்கணும். சர்பத் வந்து உண்மையில டிஃப்ரெண்ட். இந்த பழங்கள் எல்லாம் வெட்டி போட்டு செமையாக இருக்குது. இந்த ரோட்டுக்குள்ள வந்தால் மிஸ் பண்ணாமல் அண்ணன் கடையை வந்து அதாவது பூனேரி தாண்டி வர ஜெயபுர சந்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த காட்டு துண்டுகளில் அண்ணன் கடை இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல். ஆனால் அந்த பெப்பை தானே கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். பழம் வந்து அதுக்குள்ள வருது இல்லை. பழம் வந்து இழுக்க அந்த பழம் வந்து அந்த பழ துண்டு ஒரு அண்ணன் வெட்டி மனமாக போட்டுருக்கார் பழத்தை. ஆனால் இந்த பெப்புக்குள்ளால வருது இல்லை. ஒன்று சின்னனா வெட்டணும் கொஞ்சம், இல்லாட்டி கொஞ்சம் பெரிய பெப்பு வச்சா ஓகே. அண்ணன் கடையில் என்னென்ன ஜூஸ் இருக்குன்னா கோடம்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, பப்பாப்பழம் இருக்கு, அவகோடா இருக்கு, மிக்ஸ் ஃப்ரூட் இருக்குது. வேற வந்து தண்ணி பொத்தல்கள் அதுகளெல்லாம் விற்கிறாரு. கத்தாழை ஜூஸும் இருக்கு. அதை வாங்கி இந்த வெயிலுக்கு அடிச்சிங்கன்னா சும்மா முகமெல்லாம் பல பலன்னு வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவகோடா காய்ஸ். உண்மையில அவகோடா அருமையாக இருக்குது. எங்கள்கிட்ட மற்றப்புறம் வந்து அவகோடா தான் குடித்தவர். இப்போ அவரண்டையில் குடித்த உடனே வேறு லெவலில் இருந்தது. அப்போ நாங்களும் அவகோடா திருப்ப வேண்டியிருக்கிறோம். குடிப்போம். வேறு லெவலில் இருக்குது. மணியாக இருக்குது. ஆனால் இந்த ரோட் வந்து சரியான குளிர்மை. இந்த ரோட்டு உண்மையில ஸ்ரீலங்காவில் அடிக்கிற வெக்கைக்கு ரோட்ல எல்லாம் பயணம் செய்ய உண்மையில அருமையாக இருக்குது. அவ்வளோவா வெக்கையெல்லாம் தெரியல. கூலிங்காகவே இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாம் செமையாக இருக்குது. மொத்தமாக 1400 ப்ரோ கொடுங்க ப்ரோ. இதெல்லாம் சர்பத் மட்டும் 200 ரூபா. மற்றபடி எல்லா பழ ஜூஸும் வந்து 250 ரூபா. 2 பப்பாயாவும் 2 அவகோடாவும் 2 சர்பத்தும் எடுத்துனாங்க. டோட்டலாக 1400 ரூபா. ப்ரோ கொடுப்பார். நாங்கள் கிளம்புவோம். இந்த ஃபுல்லாக அவருடைய செலவு தான். இவர் வந்துட்டு என் சின்ன ப்ரோ, இவர் வந்துட்டு என் பெரிய ப்ரோ. அப்போ இந்த ஃபுல்லாக செலவு வேறு தான் பார்க்க போகிறார். இந்த கிழமை நாங்களாம் செலவு கொஞ்சம் காலமாக. ஓகே கைஸ், வலிக்கிற போகிறோம். பாய் பாய்.